எஸ்ஐஆர் மூலம் நீக்கப்பட்டவற்றில் பெரும்பாலானவை போலி வாக்குகள் என்றும், இது எஸ்ஐஆர் தேவை என்பதற்கு அதிமுக கூறிய காரணத்தை மெய்ப்பிக்கும் வகையில் உள்ளதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். அவர் தனது எக்ஸ் தள பதிவில், போலி வாக்குகளை வைத்து ஆட்சியை பிடிக்க திமுக நினைத்ததாகவும், அந்த கனவு மண்ணோடு மண்ணாகியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். முதல்வரும் அவரது தலைமையிலான திமுகவும் கட்டுக்கதைகளை அவிழ்த்துவிட்டு தங்கள் வாக்கு பறிபோனது போல் சித்தரிக்க பார்ப்பார்கள் என்று கூறியுள்ள எடப்பாடி பழனிசாமி, அவர்களது சதிவலையில் யாரும் விழ வேண்டாம் என்று கூறியுள்ளார். அதிமுக இருக்கும் வரை ஒரு உண்மையான வாக்கு கூட இல்லாமல் போகும் நிலை வராது என்று கூறியுள்ள அவர், சரியான காரணம் இன்றி வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருந்தால் அவர்களை மீண்டும் சேர்க்கும் நடவடிக்கைகளில் ஈடுபடுமாறு தனது கட்சி நிர்வாகிகளை அறிவுறுத்தியுள்ளார். அதேபோல் போலி வாக்குகள் நீக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும், இந்த பணிகளை போர்க்கால அடிப்படையில் செய்ய வேண்டும் என்றும் கட்சியின் மாவட்ட செயலர்களை எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார்.